ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கோகிலா. நான் சிம்பிளிஃபைட் லேர்னிங் எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 months பிஃபோர் தான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தமிழ் சேனல் வந்தது வந்து சிம்பிளிஃபைட் லேர்னிங் தான் எனக்கு சஜஷனில் கொடுத்தது. ஸோ அதில் சில எப்படி கரியர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத சிம்பிளிஃபைட் லேர்னிங் சேனல் பார்த்து தான் நான் லேர்ன் பண்ணேன். ஆக்சுவலி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு 0 நாலேஜில் தான் இந்த கோர்ஸே வந்து நான் ஜாயின் பண்ணேன். சின்ன ஐடியா இருந்துச்சு, இது ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ஹேண்டில் பண்ணுற ஜாப்பாக தான் இருக்குங்கிறது மட்டும் ஐடியா இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சாரும் வந்து 0 நாலேஜ் இருந்தாலும் ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம், நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னார். பட் ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து கொஞ்சம் வேகாக தான் இருந்துச்சு. எனக்கும் எதுவுமே புரியல. ஏன்னா நானும் நிறையா சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. இங்கே வந்து தான் நான் ஹேண்டில் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஒரு 2-3 weeks போக போக இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் நிறையா ஃபஸ்ட்டு 0லேருந்து நான் நிறையாவே லேர்ன் பண்ணிட்டேன் இந்த 6 month ஜேர்னியில். எப்படி போகும்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தது நெக்ஸ்ட் டே வந்து அதோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது. எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சார் வந்து கிளியர் பண்ணுவார். கிளாஸ்லையும் கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கேட்கறனாலும் சார் வந்து டவுட்ஸ் எப்பயுமே சொல்லித்தரத்துக்கு ரெடியாக தான் இருப்பார். பட் நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த கோர்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எந்த மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம போகணும்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த 6 monthல வந்து நம்மளை வந்து தயார் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஐடியாவும் இல்லைனாலும் இங்கே வந்து ஒரு 1-2 monthsல வந்து ஒரு ஐடியா கிடைச்சதுனா தான் நெக்ஸ்ட் நம்ம வெளியே போகும்போது ஒரு இந்த மாதிரி கரியர் நம்ம வந்து சூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து பிளாங்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த நாலேஜ் வந்து சார் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி நெக்ஸ்ட் 6 monthல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க, டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஸ்டார்டிங் சொன்னார். அதே மாதிரி தான் இந்த 6 month போனதே எங்களுக்கு தெரியல. பட் வந்து நாலேஜ் வந்து நிறையாவே கெயின் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் லேர்னிங்கில் தான் இருக்கேன் நான், எனக்கு தெரிஞ்சு. இந்த லேர்னிங் இன்னொரு 1 year போகும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா நான் வந்து ஜஸ்ட் ஆட் ரன் பண்ணும் அந்த ஒரு நாலேஜ் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் டிசைனிங்கு, எடிட்டிங்கு, அப்புறம் கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து இங்கே வந்து தான் எனக்கு தெரிஞ்சது. சரி ஓகே, நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இதாக கரியர் சூஸ் பண்ணிட்டோம், ஸோ இதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் டிசைனிங் இங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது இங்கே வந்து தான். எடிட்டிங்னாலே ஜஸ்ட்டு படத்தில் எடிட்டிங் அந்த மாதிரி வேர்டு தான் கேட்டது. பட் நான் வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். ஸோ இங்கே தான் நிறையா நான் லேர்ன் பண்ணது இந்த கோர்ஸில் தான். கேட்குறதுக்கு சின்னதாக இருக்கும் எடிட்டிங் டிசைனிங்னு, பட் அது நிறையாவே சின்ன சின்ன விஷயம் வந்து சார் நிறையாவே அப்பப்போ சொல்லுவார் நமக்கு. ஸோ அதுலேயே நமக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்துடும், சரி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்யூச்சரில் ஜாப் அப்படின்ட்டு. இந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சார் வந்து 9 to 5:30 6 வரைக்கும் இருக்கும் அப்படின்னாரு. இது சரி ஃபுல் டே கிளாஸஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு வீக் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கிளாஸு, செகண்ட் ஹாஃப் வந்து கிளாஸில் நடந்தது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி நம்ம பண்ணிட்டு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸ்டார்டிங் எதுவுமே எனக்கு தெரியாமல் வந்தனால ஒரு 2 weeks வந்து என்ன பண்ணணும் செகண்ட் ஹாஃப்லங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் போக போக அந்த 1 dayவே எங்களுக்கு டைம் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த 6 monthங்கிறது இப்போ வந்து ஷார்ட் பீரியட் மாதிரி இருக்கு. ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா 3 months அந்த மாதிரி 2 months கோர்ஸ் தான் இருக்கும். பட் இது 6 month ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தா 6 monthங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே நாளே நம்ம லேர்ன் பண்ணால் அது எந்த அளவுக்கு மைண்டில் நமக்கு போகும், எப்படி நம்ம எடுத்துப்போம்னு தெரியாது. ஸோ பொறுமையாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது அது நம்ம லேர்னிங்கில் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், மைண்டில் கண்டிப்பாக இருக்கும், இதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் நமக்கு. மற்ற இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்து ஆன்லைன் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி கிளாஸில் அதுவும் இப்போ சார் பண்ணுற மாதிரி 1 day ஃபுல்லாக இங்கே இருக்க மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ஃபுல் லேர்னிங் வந்து நமக்கு ஒரு எசன்ஸ் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது மற்ற இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரைனிங்கில் என்ன பெனிஃபிட்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஆன்லைன்னாலும் ஆஃப்லைன்னாலும் ஒரு மேக்ஸிமம் 2 hours 3 hours தான் இருக்கும் கிளாஸு. ஸோ பல்காக எல்லாருமே ஆன்லைன்னாலுமே எல்லாருமே ஒரு 20 people 15 people இருக்காங்க அப்படின்னா அந்த 2 hours அவங்க கிளாஸும் முடிச்சுட்டு டவுட் செஷனும் எந்த அளவுக்கு அது கிளியர் பண்ண முடியும் பாசிபிளாக எனக்கு தெரியல. பட் இது வந்து நம்ம ஆஃப்லைனில் அதுவும் ஃபுல் டே நம்ம இருக்கனால சார் எப்போ எந்த டவுட் கேட்டாலுமே வந்து இண்டிவிஜுவலாக கேட்டாலுமே எத்தனை தடவை கேட்டாலுமே சொல்லி தருவார். அது வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஆக்சுவலி. ப்ளஸ் இந்த மாதிரி பல்காக எடுத்து ட்ரைனிங் தராமல் ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ், ஒரு 7 members 8 members ஒரு பேட்சுக்கு எடுக்கிறனால நல்லாவே அவருமே கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லி தருவார். நம்மளுமே எந்த டவுட்னாலும் எப்போனாலும் கேட்டுக்கலாம். அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லா இன்ஸ்டியூட்லையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த 6 மந்த்ஸ் முடிஞ்சு போகிறப்ப எனக்கு ஒரு ஒரு 50-75% நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். ஏன்னா டிசைனிங் பற்றி எனக்கு ஸ்டார்டிங் எதுவும் தெரியாது. பட் இப்போ வந்து ஒரு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி கம்பெனிக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு கிடச்சிருக்கு. டிசைனிங்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி கிளம்ஸியாக இருக்கக்கூடாது, மினிமலாக இருக்கணும், அந்த மாதிரி நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன் இங்கே வந்து. சார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்லேயே வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்கள் ப்ரெசன்ஸை வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, போர்ட்ஃபோலியோ அப்போ தான் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது நான் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சேனல்ஸ் அந்த மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதை ஆரம்பித்த அப்புறம் இன்னுமே என்ன நான் பண்ணணும், எப்படி சோஷியல் மீடியானா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இன்னுமே நாலேஜ் நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ நீங்களுமே வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இங்கே நாலேஜ் கெயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்டு எனக்கு மீம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் முன்னிருந்து. ஸோ இங்கே வந்த அப்புறம் சரி மீம்ஸ் மூலியமாகவும் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு ஐடியா கிடச்சிது. ஸோ சாருமே வந்து மீம்ஸ் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுங்கிற ஐடியா கொடுத்தாரு. ஸோ அந்த நாலேஜ் வச்சு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கிளைண்ட்டு தெரிஞ்சவங்க மூலயமா கிடச்சாங்க. அவங்களுக்கு மீம்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன். மந்த்லி ஒரு 8 மீம்ஸ் 10 மீம்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம். ஆக்சுவலி என்னோடய ஐடியா வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கிற மாதிரி ஐடியாவில் தான் நான் ஜாயின் பண்ணது. சாருமே வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னார் ஸ்டார்டிங்கில். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீலான்சிங் விட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸில் நிறையாவே நாலேஜ் கிடைக்கும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்த நாலேஜ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணால் இன்னும் நல்லா பெனிஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுனாலும் ஓகே தான். பட் அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டு எந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்னா எந்த மாதிரி இருக்கும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங்கில் நான் சார்ட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில். இல்லை நீங்கள் கம்பெனி வைஸ் எம்என்சி வைஸ் அந்த மாதிரியும் டார்கெட் பண்ணி போகலாம். ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது இந்த கோர்ஸில். ஸோ இது ஜாயின் பண்ணும்போது இது ஒரு 6 மந்த் கோர்ஸ்ன்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணது. பட் இங்கே வந்த அப்புறம் தான் இது ஒரு கார்ப்பரேட் ஃபீல் கொடுக்குற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு எனக்கு புரிஞ்சது. இங்கே நீங்கள் 1 டே இருக்கனால உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வேறு கம்பெனிக்கு போகும்போது புதுசாக போகிற ஒரு ஃபீல் கிடைக்காது. ஆல்ரெடி நீங்கள் இங்கே எம்ப்ளாயி மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம் ஒரு 6 மந்த்துக்கு. ஸோ அந்த புதுசாக ஃப்ரெஷராக போகிறோம் அடுத்த கம்பெனிக்கு அந்த ஒரு ஃபீல், ஒரு பயம் அந்த மாதிரி கிடைக்காது. இங்கேயே வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். இந்த 6 மந்த் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி சீக்கிரம் போணுச்சுன்னு தெரில, டக்குன்னு போயிடுச்சு. நிறையா லேர்ன் பண்ணிக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கேன் நான். ஃப்ரீலான்சிங்னாலும் இல்லை வேறு கம்பெனி போகிறதுனாலும் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு கரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். பட் ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்குமேங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. தெரியாமல் இந்த கோர்ஸ் எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசித்தேன். பட் இப்போ வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் முடிச்சுட்டு போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.